வணக்கம் உறவுகளே. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தளபதி விஜய் வந்து இன்னைக்கு பதவியேற்கிறாரு. அதனால அவரோட சொந்த தொகுதியான பெரம்பூர்ல தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம். பெரம்பூர் மக்கள்கிட்ட போயிட்டு தமிழக வெற்றி கழகத்துடைய வெற்றி கொண்டாட்டத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஆனா என்னோட தொகுதிக்கு நான் தானே ரெப்ரசன்டேட்டிவ். தமிழ்நாட்டுக்கு நாம என்னவாக இருந்தாலும் என்னோட தொகுதிக்கு நான் எம்எல்ஏ தானே. என் வீட்டுக்கு நான் புள்ள தானே. விஜய் சார் வந்து தமிழ்நாட்டுக்கு சிஎம் இருந்தாலும் பெரம்பூருக்கு வந்து அவரே சொல்லியிருக்காரு, பெரம்பூர்ல செல்ல புள்ளன்னு சொல்லியிருக்காரு. சோ பெரம்பூர் மக்கள் இங்கெல்லாம் ஒரு சந்தோஷமா இருக்கீங்க. பயங்கர ஹாப்பியா இருக்கும். பயங்கரமான சந்தோஷமா இருக்கும். விஜய் சார் வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது பண்ணா போதும். எங்களுக்கு பெரம்பூர் தொகுதியில அவர் வந்தது மிக்க ரொம்ப ரொம்ப நன்றி. அவர் வரணுன்றதுக்காக தான் நாங்க எல்லாருமே ஓட்டு போட்டு அவர் வின் பண்ணதே. நாங்க அதனாலதான் அவர் செய்யல அது ரெண்டாவது பட்சம். எங்க பெண்களுக்கு பாதுகாப்பு முக்கியத்துவம் தரன்னு இருக்காரு. அது எங்களுக்கு வேணும். ஆனா ரொம்ப வருஷம் சென்னையில திமுக கோட்டையா இருந்தது. அதை அன்னைக்கு உடைச்சு முறியடிச்சு தளபதி விஜய் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சராக ஆயிருக்காரு. அதுதான் கருத்தனை. அதுதான் குழப்பது. நம்ம பெரம்பூர் குழப்பத்தை வச்சா தெரியுமா, அதுதான் பெரிய விஷயமே. சரிங்களா? இவனால ஊழல் ஆட்சி பண்ணின்னு ஏமாத்தின்னு ரோடு போறான், அதை போறான், இதை போற சொல்லிட்டு ஒன்னே பிரயோஜனம் கிடையாது. இன்னைக்கு மக்கள் என்னன்னா மக்களா தேர்ந்தெடுத்து எல்லாமே பக்காவா சொல்லியிருக்காங்க. அதனால இன்னுமே வந்து 50 வருஷம் இல்ல 60 வருஷம் அவருதான் சிஎம். அவருதான் சிஎம். இது எல்லாமே எவ்வளவு தடைலாம் அவர் தாண்டி வந்துட்டாரு. இதுக்கப்புறம் ஒண்ணு புரிஞ்ச முடியாது, யாரும் புரிய முடியாது. ரொம்ப சந்தோஷமா இருப்பா. இருந்தவன் ஆண்டதை விட இவர் நல்லா ஆளுவாருன்னு ஒரு நம்பிக்கை. அதனால அவருக்கு ஓட்டு போட்டுருக்கோம். பாப்போம் இவர் எப்படி செய்யறாருன்னு பாப்போம். எங்களுக்கு விஜய் அண்ணா வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க விஜய் அண்ணா தான் வரணும்னு ரொம்ப இது பண்ணோம். சரி, அவருக்கு ஆதரவு இத்தனை வருஷம் வாண்டாங்க, இந்த வருஷம் விஜய் ஆழ்த்தோம் அண்ணாதான் நல்லா செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு. கண்டிப்பா செய்வாரு. கண்டிப்பா செய்வாரு. கான்பிடண்டா இருக்கிறோம். எப்படி பாத்துருக்கேன் இங்க நிக்கும் போல சந்தோஷம் தான் எனக்கு. அவர் மேல வந்து நல்லது பண்ணுவாரு. கண்டிப்பா பண்ணுவாரு. 2026 வந்து இப்ப விஜய் சார் சிஎம் இருக்காரு. விஜய் சார் என்ன சொல்றாருன்னா வந்து நான் வந்து எல்லா மாவட்டத்துல சிஎம் இருந்தாலும் என்னோட தொகுதிக்கு வந்து நான் எம்எல்ஏ தான் சொல்லிட்டு அவ்வளவு இந்த தொகுதி வந்து அவ்வளவு அவருக்கு பிடிச்சிருக்கு. எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அவர் வரணும்னு எல்லாருமே ஆசைப்படுறோம். ஃபர்ஸ்ட் அவர் வந்து வந்ததுனால நான் அவர் செய்வாருன்ற நம்பிக்கையில தான் மக்கள் எல்லாரும் ஓட்டு போட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒயின் ஷாப் ஸ்கூல் சைடு எல்லா சைடுல இருக்க ஒயின் ஷாப் முன்னாலே பாதி குடும்பங்களும் நல்லா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். அப்புறம் வந்து இங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து அந்த ஒயின் ஷாப் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எல்லாரும் வந்து அந்த பாதி ஆம்பளைங்களாம் அதுலயே போறதுனால வீட்டுல எல்லார் குடும்பத்துக்கும் கஷ்டம் தான் வருது. அதான் மெயின் இது பண்ணுன்றாங்க. அப்புறம் இப்ப சிலிண்டர் ரொம்ப கட்டுப்பாடாயிடுச்சு, அதையும் தரன் இருக்கிறாரு. அதுவும் தந்தா எங்களுக்கு ரொம்ப இதுவா இருக்கும், உதவியா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். அப்ப கவர்மெண்ட் ஸ்கூலுக்கெல்லாம் காசு, ஏதாவது கவர்மெண்ட்ல படிக்கிறவங்க எல்லாருக்கும் காசு தரன் இருக்கிறாரு. அது ரொம்ப எங்களுக்கு வந்து சந்தோஷம் தருது. ஏன்னா நாங்களும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறதுனால எங்க பேரண்ட்ஸ்க்கு எங்களால முடிஞ்சதோ ஒண்ணு எங்களுக்கு மூலமா காசு வர்றதுனால எங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்குது. தமிழ்நாட்டோட சிஎம் விஜய் சார் ஆயிருக்காங்க. பெரம்பூர் மக்கள் எங்களால சந்தோஷமா இருக்குங்க. கோடி சந்தோஷம் இருக்கும். அண்ணா வந்து அண்ணா வந்து காலைல இருந்து வண்டி கூட போல. அண்ணா வந்து சந்தோஷம். சிஎம் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து பெரம்பூருடைய எம்எல்ஏ வந்து விஜய் சார் தான். சோ நீங்க சாருக்கு என்ன கோரிக்கை இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அதை சொல்லுங்கம்மா. அவர் ஜெயிச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ரெண்டாவது வந்து அவர் என்ன கொடுத்தாரு எலெக்ஷனுக்கு முன்னாடி, அதே மாதிரி ஏழை மக்களுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு எவ்வளவு வெக்கம், எவ்வளவு இடிபாடுகளுக்கு மத்தியில வந்துக்கிறாரு அவரு. ஆனா அவர் சொல்லிதெல்லாம் மக்களுக்கு நிறைவேற்றணும். நிறைவேற்றி கொடுத்தா ரொம்ப நல்லது. மக்கள் அதுக்காக இன்னமும் அவருக்காக நல்லா உடன்பாடு கொள்ளுவாங்க. ரெண்டாவது இந்த மாதிரி மூல வளர்ச்சி இல்லாத பசங்களுக்கு அது மாதிரி இருக்கிறதா நீங்க எடுத்து எதாவது செய்யணும். ஊனமுற்றோர் அவங்களுக்கெல்லாம் ஏதாச்சும் செய்யணும். மன வளர்ச்சி குன்றிய பிள்ளைங்க, கண்ணு தெரியாதுங்க, ஊனமுற்ற பிள்ளைங்களுக்கு இது வரல எதுவுமே கிடையாது. வெறும் அந்த பென்ஷன் தான் கிடைக்குது. ஹவுசிங் போர்டோ இல்ல வேற எதுனா வீடுகளோ எதுவுமே கிடையாது. எல்லாம் வாடகை கொடுத்துட்டு தான் நாங்க இருக்கோம். எங்களுக்காக ஒதுக்குன ஒரு இதுவும் கிடைக்கல எங்களுக்கு யாருக்கும் வீடுமே கூட. அதனால வந்து அதெல்லாம் அவர் நிவர்த்தி பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி பெரம்பூர்ல வந்து என்ன அடிப்படை வசதி என்ன உங்களுக்கு பூர்த்தி ஆகாம என்னமா இருக்குது? தங்கறதுக்கு நல்ல வீடு இல்ல, வருமானமும் இல்ல, புரியுதுங்களா? எல்லாமே இப்ப நாங்க எங்க வீட்டுக்காரன் இல்ல இறந்துட்டாரு. என் பிள்ளை மனம் வச்சு கொண்டு வந்தான் ஒருத்தன். 42 வயசு ஆகுது. என்ன பண்ண முடியாது? இங்க வச்சுக்கோங்க.
எப்படி வாழ்வாதாரம் தான் நாங்க வாழ்ந்துருக்கிறோம். ஜஸ்ட் 2 இயர்ஸ்லயே வந்துட்டு பெரம்பலூர் எவ்வளவு கஷ்டம், ரொம்ப கஷ்டம் bro. அது விஜய் ஜெயிச்சிருக்காரு, விஜய் தான் ஜெயிப்பான்னு சொல்லிட்டு நாங்களாம் ரொம்ப இது ஆவலான்னு பாக்குறது. எங்க வீட்டுல முக்காவாசி டிஎம்கே தான் ஓட்டு போடுவாங்க. இந்த நாங்க டிவிக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி எல்லாருமே டிவிக்கு தான் போட்டோம், எல்லாரும் டிவிக்கு தான் போட்டோம். அவர் ஜெயிப்பான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நம்பிக்கை எதுவும் கிடையாது. ஆனா வந்து அவர் இத்தனை தொகையை ஜெயிச்சதே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் இந்த ஒயின் ஷாப்லாம் எடுக்கணும் ப்ரோ. அவரு ஒயின் ஷாப், ஸ்கூல் கிடையாது, சிகரெட் கடை நிறைய இருக்கு. இந்த சிகரெட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணாலே போதும் ப்ரோ. அப்புறம் இந்த சின்ன பசங்க கூலில யூஸ் பண்றாங்க, இதெல்லாம் ஸ்டாப் பண்ணா நல்லா இருக்கும். அவர் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, இதெல்லாம் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டா கரெக்டா இருக்கும் ப்ரோ. எல்லாமே மக்கள் செய்வாரா? எல்லாமே செய்வார் ப்ரோ. செய்வதெல்லாம் வந்துருக்காரு. ஸ்டாலின் இருக்கும்போது எதுவும் நடக்கல, விஜய் போது எல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் டிவிக்கு வந்திருக்காரு, என்னைக்குமே டிவிக்கு தான். ஓகே ப்ரோ. இந்த பெரம்பலூர் இந்த தொகுதிக்கு வந்து அடிப்படை வசதிகள் என்ன இல்லாம இருக்குதுமா? நாங்க வாடகை கொடுத்துருக்கிறப்ப எங்களுக்கு என்ன தெரியும், நாங்க சம்பாதிக்க நாங்க 2 பேர் வேலைக்கு போறோம், பொண்ணு கட்டிக்குது, எங்க வருமானம் கிடையாது, அவருக்கும் கை சரி கிடையாது. ஒரு வாட்ச்மேன் வேலைக்கு போறாரு, அந்த வருமானத்துக்கு நாங்க வாழ்ந்து வரோம். மகளிர் காசு வரும், அது கூட இப்பதான் 2 மாசம் எங்களுக்கு வந்து இதுக்கு முன்னெல்லாம் கிடையாது. இப்போ எலெக்ஷன் டைம்ல தான் 2 மாசம் எங்களுக்கு வந்தது காசு, அது இப்ப கிடையாது. வருமானம் தெரியல, அவருக்கும் அந்த ஹேண்டிகிராப்ட் பென்ஷன் வர்றது கிடையாது. எழுதுனாங்க, அதுக்கப்புறம் அது வரவே இல்லை. நாங்க போனாலும் சாப்பாடு எங்களுக்கு வருமானம் கிடையாது. நாங்க 2 பேர் வேலைக்கு போனா நாங்க சாப்பிட போய் வாடகை கொடுக்கணும். எல்லாரும் அவரு தானே போட்டோம், வெட்டி போட்டு செய்யணும், அதான் எதிர்பார்க்கறோம். அவருக்கு வயசாயிடுச்சு, வேலைக்கு போக முடியல, ஒரு கை சரி கிணறு இருக்கு, ஏதோ போயிட்டு 6000 7000 வாட்ச் பண்ணி நான் ஒரு 10,000 சம்பாதிக்க 2 பேரும் வச்சு வாடகை கொடுத்து சாப்பிடுவோம். ஓகே, நன்றிமா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் அவர் வரமாட்டேன்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப அவர் எல்லாருக்கும் முன்னாடி நான் வந்துட்டேன் அப்படின்னு காட்டிருக்காரு. அவரு ஏழைகளுக்கு உதவி பண்றேன் அப்படிலாம் சொல்லிருக்காரு. அவரு வருஷத்துக்கு ஒரு அடி சிலிண்டரு. நான் என்ன பொறுத்த வரைக்கும் 100 சந்தோஷம். ஆமா, நிறைய பேர் ஆட்சி அமைப்பாரு, புதுசா வந்துக்கிறாரு, கையெழுத்து போட்டாரு. 200 யூனிட் ஃபர்ஸ்ட் 200 யூனிட் முதல் கையெழுத்து. 2வது மது விலக்கு மனப்பூர்வமா அதுக்கு ஆளை வச்சு ஒழிப்பிட்டாரு. 3வது சிங்கப்பெண் பொம்பளைக்கு பெண்களுக்கு போய் பாதுகாப்புன்னு சொல்லி 3 கையெழுத்து போட்டாரு. 9 மந்திரி நியமிச்சிட்டாரு, உட்கார்ந்துக்கிறாரு, நல்லபடியா செய்வாரு. அவருடைய பட்ஜெட் ஏற்கனவே இருந்த அரசாங்கம் எவ்வளவு என்னென்ன செஞ்சுட்டு போனாங்கன்னு சொல்லி அது ஒரு வெள்ளை அறிக்கையை எடுத்து அது பப்ளிக்கு காமிக்கிறேன். கஜானாலாம் காலி, 10 லட்சம் ரூபாய் கடன், 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்குது, அது வெள்ளை அறிக்கையா காட்டுறேன் சொல்லி 3 கையெழுத்து போட்டு வச்சுக்காரு. இப்ப தலைமைச் செயலகத்தில் உட்காந்து அந்த 3 கையெழுத்து போட்டுமே அவங்களுக்கு உடனடியாக நிவர்த்தனம் பண்ண சொல்லி ஆலோசனை பண்றாரு. ஓகேங்க ஐயா, நன்றிங்க ஐயா.